காமராஜ் மேல பெருந்த அக்கறை உள்ள கட்சி போல பாஜக பேசுவது இருக்குல்ல, அதுதான் வியப்பா இருக்கு. டெல்லிக்கு அழைத்து மிரட்டி அச்சுறுத்தி எடப்பாடியை சேர்த்துக் கொண்டார். மடியில் கனமில்லை என்றால் அமித்ஷாவின் நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு ஆளானது ஏன்? சகோதரி சசிகலா தான் முதலமைச்சர் ஆக்கினாங்க. இந்த அம்மா கதி என்ன? அதோ கதி. தேர்தல் செலவினத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் 15 கோடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வங்கி கணக்கு அனுப்பியது. முறையில் சிவா மட்டுமல்ல, பொதுவாக அரசியல் தலைவர்களோ மற்றவர்களோ இறந்து போனதற்கு பிறகு, அவருடைய மரணத்திற்கு பிறகு விமர்சிப்பது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல. இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே விளக்கம் அளித்து விட்டார். இந்த பிரச்சனை அதோடு முடிந்து விட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் அவங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருச்சி சிவா பேசியது தவறு, அதுக்கு சிவாவே விளக்கம் அளித்திருக்கிறார். முதலமைச்சரும் அதற்கு விளக்கம் அளித்து விட்டார். நானும் தவறு என்றுதான் சொல்லுகிறேன். ஆனா இதை காமராஜ் மேல பெருந்த அக்கறை உள்ள கட்சி போல பாஜக பேசுவது இருக்குல்ல, அதுதான் வியப்பா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்றாரு, மெகா கூட்டணி மெகா கூட்டணி, எங்களோட அவங்க வரப்போறாங்க இவங்க வரப்போறாங்க, பலமான கூட்டணி சக்தி வாய்ந்த கூட்டணி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்களோட இருக்கிறது ரெண்டு பேர் தான். ஒன்னு பாஜக, இன்னொன்னு அதிமுக. அதிமுக போய் பாஜகவோட கூட்டணி வைக்கல. அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து மிரட்டி அச்சுறுத்தி எடப்பாடியை சேர்த்துக் கொண்டார். அதிமுக சேர்ல இன்னை வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் அதை விரும்பல. பாஜகவோடு கூட்டணி சேர்வதை எங்களுடைய இதய தெய்வம் நிராகரித்த பாஜகவோடு நாங்கள் சேர மாட்டோம். அதிமுக தொண்டர்களுடைய நிலை இதுதான். எடப்பாடியை வலுக்கட்டாயமாக நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்ந்து விட்டார். இவருக்கு என்ன நெருக்கடி என்பது எல்லோருக்கும் தெரியும். மடியில கனம் இல்ல, வடியில பயம் இல்லைன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி எடப்பாடி சொல்றார். மடியில் கனம் இல்லை என்றால் அமித்ஷாவின் நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு ஆளானது ஏன் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். சரி, ஏதோ ஒரு வகையில எடப்பாடியை நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்த்துட்டாரு. சேர்த்த பிறகு என்ன? ஒரு முறை அல்ல பல முறை அமித்ஷா சொல்றார், தமிழ்நாட்டில் 2020 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், பாஜக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும், அமைச்சரா இருப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்றார். ஒரு முறை எல்லாம் பல முறை சொல்லிட்டார். அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி, திரு எடப்பாடி பழனிசாமி நம்பகமான தலைவர் கிடையாது. அவரை யார் முதலமைச்சர் ஆக்குனது? எடப்பாடி பழனிசாமிய சகோதரி சசிகலா, எங்க ஊரு சகோதரி சசிகலா தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க. அந்த அம்மா கதி என்ன? அதோ கதி. சரி, போட்டோம். இவர் முதலமைச்சர் ஆன பிறகு சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக சார்பில் கொண்டு வரப்பட்டது. அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில 9 உறுப்பினர்கள் இருந்தார்கள். எடப்பாடி ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த பொழுது ஓபிஎஸ் அணியை சேர்ந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடிக்கு எதிராக வாக்களித்திருந்தால் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். ஆட்சி கவிழக்கூடாது, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா பாதுகாத்த கட்சி என்கிற முறையில அந்த 9 சட்டமன்ற உறுப்பினரும் எடப்பாடி ஆட்சிக்கு ஆதரவு வாக்களித்தார்கள். அந்த ஓபிஎஸ் கதி இன்னைக்கு என்னாச்சு? ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவர். அவரை நம்பி யாரும் பயணம் பண்ண முடியாது. சொல்வதை ஏற்க மாட்டேன். எங்கள் தலைவர் அமித்ஷா சொல்லித்தான் ஏற்பேன். நான் எங்கள் தலைவர் சொன்னதற்கு புறம்பாக இருப்பேனேயானால் நான் எப்படி பாஜக தொண்டனாக இருக்க முடியும்? அதனால கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் மந்திரி தான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆனா இவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இவரோடு சேருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை, எடப்பாடியோடு சேருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஏன்னா ஒரு நம்பகமான தலைவர் கிடையாது. அதனால யாரும் அவரோட சேர மாட்டாங்க. பாஜக அதிமுக அணியே தொடருமா என்பது கேள்விக்குறி.
ரொம்ப பழைய கதையை பேசிட்டு இருக்கிறீங்க. 2019 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வங்கி கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்கிற்கு 15 கோடி வங்கி டு வங்கி ரகசியமெல்லாம் கொடுக்கல. இது ஒன்றும் ரகசியம் அல்ல. 2019 தேர்தல் செலவினத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமை 15 கோடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்கு அனுப்பியது. இது என்ன பகிரங்கம்? என்னமோ இவர் கண்டுபிடிச்சது மாதிரி சொல்றாரு. அதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கணக்கு கொடுத்திருக்கிறது, நாங்களும் கணக்கு கொடுத்திருக்கிறோம். எடப்பாடி என்னமோ புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி. அதாவது நாங்கள் கேட்கிற அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி அற்ற எடப்பாடி பழனிசாமி இந்த கதையை பேசி பிரச்சனையை திசை திருப்ப முயற்சி பண்றாரு. இது 2019 தேர்தல். அதுக்கு பிறகுதான் சட்டமன்ற தேர்தல். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.